ஹே காய்ஸ், 12th ஃபெயில் படத்தோடைய கண்டினியூட்டி மிஸ்டேக்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்க. இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ தமிழ் டப்பிங்ல டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்குது. செக் பண்ணி பாருங்க. ஹீரோடைய இன்ட்ரடக்ஷன் சீன்ல வந்து லாங் ஷாட்ல இருந்து தான் காமிச்சிருப்பாங்க. அப்போ கட்டில் பக்கத்துல மிளகாவத்தல் காய போட்டிருப்பாங்க. அதே இது க்ளோஸ் அப் ஷாட்ல வரும்போது அங்க காய போட்டிருந்த மிளகாவத்தல் வந்து இருக்காது. ஹீரோ வந்து 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ ஸ்கூல் வாத்தியாரே போர்டு எக்ஸாம்ங்கிறத வந்து ஸ்பெல்லிங் தப்பா தான் எழுதியிருப்பாரு. அதே சீன்ல இன்ஸ்பெக்டர் வந்து கிளாஸுக்குள்ள நுழைவாங்க. அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த இன்ஸ்பெக்டர் தான் பார்ப்பாங்க. ஆனா இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நல்லா நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்ஸ்பெக்டர் வந்ததை கூட கவனிக்காம அவங்க வாட்டு எக்ஸாம் எழுதுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஹெச்எம் வந்து இன்ஸ்பெக்டரை தனியா அவருடைய ஆஃபீஸ் ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. ஆஃபீஸ் ரூம்ல இருக்கிற டைம் பார்த்தோம் அப்படின்னா 10:30 இருக்கும். அதே இது இன்ஸ்பெக்டருடைய கையில கட்டியிருக்கிற வாட்ச்ல டைம் பார்த்தோம் அப்படின்னா 11 o'clock இருக்கும். ஹீரோ வந்து ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூருக்கு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ இந்த பேக்ல தான் வந்து 12th எழுதின மார்க் ஷீட்டு, டிசி, மற்ற டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சிருந்துருக்கணும். இந்த பேக்கு ஒரு கட்டத்தில் மிஸ் ஆயிடும். ஆனால் கிளைமேக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 12th எக்ஸாமோடைய மார்க் ஷீட்டை பார்த்துட்டு 12th ஃபெயிலா அப்படின்னு கேட்பாங்க. கிளைமேக்ஸ்ல எப்படி 12th மார்க் ஷீட் வந்திருக்கும்? அதே சீன்ல இந்த பேக்கை ஒரு லேடி தான் எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆனா கண்ட்ராக்டர் இவரை எழுப்பும் போது அடுத்த சீட்டு மேல தான் வந்து இவரோட கால் வச்சு தூங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எப்படி இந்த காலை தாண்டி அந்த அம்மா பேக் எடுத்துட்டு போயிருப்பாங்க? ஹீரோவும் ஹீரோவோடைய 3 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. அப்ப பாட்டிலை சுத்தி விடும்போது ஹீரோடைய ஃப்ரெண்டு பக்கம் தான் வந்து அந்த பாட்டில் வந்து திரும்பி இருக்கும். அதே இது அடுத்த சீன்ல திருப்பி அந்த பாட்டிலை சுத்தும் போது இன்னொரு பொண்ணு பக்கம் தான் அந்த பாட்டில் நிற்கும். ஆனா ஹீரோயின் கிட்ட நிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. கிளைமேக்ஸ் போர்ஷன்ல வந்து ஹீரோ வந்து இன்டர்வியூக்கு போகும்போது ஹீரோயின் ஒரு டை கட்டி விடுவாங்க ஹீரோவுக்கு. அந்த டையை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா பிளைனா தான் இருக்கும். இதே இது அவங்க கார்ல போகும்போது அந்த டைல வந்து கோடு போட்டிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் லைப்ரரியில மீட் பண்ணுவாங்க. அப்போ இந்த ஒரு சீனை கவனிச்சிங்க அப்படின்னா இந்த புக்கு இந்த ஆங்கிள் தான் வந்து இருக்கும். ஆனா அடுத்த ஃப்ரேம்லயே வேற ஒரு ஆங்கிள் மாறி இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல ஹீரோவோடைய அப்பா வந்து ஊரை விட்டு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ இத பாட்டி வந்து அவங்க மருமக கிட்ட பேசும்போது இந்த ஆங்கிள் தான் அவங்க கையை வச்சு பேசுவாங்க. அதே இது மருமக வெளியில வரும்போது அவங்களுடைய கையோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். அவங்க எப்போ கையோட பொசிஷனை மாத்தினாங்க அப்படிங்கிறத காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த சீனு ஒரே டேக்ல எடுத்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் இந்த படத்துல நான் நோட் பண்ண சின்ன சின்ன கண்டினியூட்டி மிஸ்டேக்ஸ். இதை தவிர நீங்க ஏதாவது இந்த படத்துல நோட் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. டாடா, பை.